ஆ பா, பல்லு இந்த வலி வலிக்குது. பல்லு வலிக்கு ஆஸ்பத்திரி போவோன்னு எப்போ சொன்னேன், வந்திருக்காளான்னு பாரு. வனிதா, ஏய் வனிதா. என்னதான் பண்ணுவாளோ, கூப்பிட்டா என்னன்னு கூட கேட்கறதில்ல. என்னத்த இவ்வளோ நேரமா கூப்பிட்டு இருக்கேன், உள்ள என்னதான் பண்ற? பொறுமையா வந்து என்னத்தன்னு கேக்குற? ஓ, இதுதான் உங்க பிரச்சனையா? ஒரு நிமிஷம். ஏய் ஏய், எங்கடி போற? என்னத்த, என்ன என்ன சொல்லுங்க, என்னாச்சு? என்னடி, நீங்க தானே பொறுமையா வந்து கேக்குறேன்னு சொன்னீங்க. இப்ப எப்படி எவ்வளோ ஃபாஸ்டா வந்தேன், போதுமா? ஏண்டி, ஏன் என் உயிரை வாங்குறதுக்குனே உங்க அம்மா வீட்டுல நீங்க வந்திருக்கியா? ஆமாத்த. சரி சொல்லுங்க, எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? ஆஸ்பத்திரிக்கு போகணும்டி, பல்லு வலி தாங்கல. நேத்து கல்யாண வீட்டுல ஓசி சாப்பாடுன்னு சும்மா அடிச்சு விளாசுனீங்க. அதான் இப்படி பல்லு வலி வந்து இன்னைக்கு ஒன்னும் சாப்பிட முடியாம உட்காந்துட்டு இருக்கீங்க. ஏண்டி, கல்யாண வீட்டுக்கு போய் நல்லா சாப்பிட்டா பல்லு வலி வருமா என்ன? அதான் உங்களுக்கு வந்துருச்சே. சரிடி, இனி யாரும் கல்யாண வீட்டுல போய் சாப்பிட்டேன்னு அதையே சொல்லாத. நாம சாப்பிட்டதே ஓசி சாப்பாடு, அதை எத்தனை தடவை சொல்லி காமிப்ப? பல்லு வலி கொஞ்சம் கொஞ்சமா கூடிக்கிட்டே போகுதுடி. இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா என்னால பேசக்கூட முடியாதுன்னு நினைக்கிறேன். வா, அதுக்குள்ள ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துருவோம். வீட்டுல சமையல் வேலையை முடிச்சுட்டு வருவோம் பார்த்தா விட மாட்டீங்க போல. வாங்க போவோம். வனிதா, ஏ வள்ளி, பாலாக்கா, வாங்க வாங்க. எங்க வாங்க வாங்க, நாங்களே வெளியே போறோம், நீங்களும் போங்க போங்க. ஏ இசைக்கு, வீட்டுக்கு வந்தவங்கள வெளியே போங்க போங்கங்கிற. ஏய், உடம்புக்கு முடியலடி, நானே ஆஸ்பத்திரி கிளம்பிட்டேன். ஓ அப்படியா? ஆமா, அப்படித்தான். உனக்கு எல்லாத்தையும் விளக்கமா சொன்னாதான் கிளம்புவியோ? போ. என்ன செய்து இசக்கி? என்ன செய்துன்னு சொன்னா நீ சரி பண்ணிடுவியா? நீ என்ன பெரிய டாக்டரா? என்ன செய்து ஏது செய்துன்னு அவன் அவஸ்தை புரியாம. அத்தை சும்மா இருங்க, ஏன் இப்படி கடுப்பெடுத்து போய் பேசுறீங்க? சரி சரி விடு வனிதா, அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ நீங்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வாங்க, நாங்க கிளம்புறோம். எந்த ஆஸ்பத்திரிக்கு வனிதா போறீங்க? டென்டல் ஆஸ்பத்திரி தான். என்ன மெண்டல் ஆஸ்பத்திரியா? என்ன நடக்குது? நம்ம மருமக நம்ம கிட்ட நல்ல விதமா பேசி மெண்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட போறாளா? நலங்கத்த, ஏன் நின்னுக்கிட்டே இருக்கீங்க? இப்ப என்ன பண்றது? எங்க வனிதா, நம்ம பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ஒண்ணு இருக்கே, அங்கயா? ஆமா பாலாக்கா. நாங்களும் அந்த பக்கம் தான் கடைக்கு போறோம். அதான் உங்களையும் கடைக்கு வாரீங்களான்னு கூப்பிடுறதுக்காக வந்தோம். சரி வாங்க, அப்படியே எல்லாம் ஒண்ணு போல போவோம். வாங்கத்த, ஆட்டோ பிடிச்சிருவோம். நீங்க ஒண்ணு வெயில நடக்க வேண்டாம். 3 பேரும் பிளான் பண்ணி பண்றாங்களா? வனிதா தான் வள்ளியவும் பாலாவையும் வர சொல்லிருப்பாளோ? இப்ப நாம என்ன பண்றது? அச்சச்சோ. அத்தை வாங்க, இன்னும் ஏன் நின்னுக்கிட்டே இருக்கீங்க? வாரேன். ஏ வள்ளி, இங்க நின்னா ஆட்டோ வரும்ல? நின்னா என்ன, இங்க உட்காந்துருந்தாலும் வரும். காமெடியாக்கும், சிரிப்பே வரல. சரி, நம்ம வீட்டு பக்கத்திலே டென்டல் ஹாஸ்பிட்டல் தான் இருக்கல, எதுக்கு பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போகணுமா? அது என் புருஷன் சொன்னா கேட்கணும்ல. அம்மா பல்லு வலிக்கின்னு சொன்ன உடனே அந்த ஹாஸ்பிட்டல் தான் பெஸ்ட், அங்கதான் போகணும்னு சொல்லிட்டாரு. நான் என்ன பண்ண முடியும்? சரி, உன் புருஷன் காசை கொடுத்தாச்சு, ஆட்டோல போற, திரும்ப ஆட்டோல வரப்போற, இதுல என்ன உனக்கு கஷ்டம் இருக்கு? கஷ்டமா? ஐயோ, எங்க அத்தையா எங்கேயும் போனா அவங்க ஆட்டு குடு குடு குடுன்னு ஓடுவாங்க. இப்ப நான் அவங்கள கூட்டு போறனால இன்னும் வந்திருக்காங்களான்னு பாரு. நம்ம 3 பேர் வந்துட்டோம், இன்னும் நடந்து வராங்க. இவங்களை ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு கூட்டு வராங்களா, நான் என்ன பாடுபட போறேனோ. இதெல்லாம் உனக்கு கிடைச்ச யோகம் நினைச்சுக்கோ. இசக்கி, மெல்ல நட மேனி என்னாகும்? மேனிக்கு ஒன்னும் ஆகாது, என் முல்லை மலர் பாதம் நோகும். சரிதான். ஏ வனிதா, அதோ ஒரு ஆட்டோ வருது, கைய காட்டி நிப்பாட்டு. அண்ணா நிப்பாட்டுங்க. ஏய் வாங்க. எங்கம்மா போணும்? அண்ணே, பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற டென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு. வாங்கம்மா போலாம். பாலாக்கா வாங்க. மெண்டல் ஹாஸ்பிட்டல் சொல்றா, ஒரு ஆளு எதுக்குன்னு கேட்க மாட்டேங்கிறாங்களே. நம்ம இப்ப கூட ஆஸ்பத்திரி வரலைன்னு சொல்லிடலாம். ஆனா இவ எதுக்கு நம்மள மெண்டல் ஆஸ்பத்திரி கூட்டு போறான்னு தெரிஞ்சுக்கணும். போயிட்டு வந்து இன்னைக்கு நம்ம மகன் கிட்ட இருக்கு இவளுக்கு. மாமியார் கொடுமைய மறந்துட்டா போல. சிஸ்டர், அடுத்த பேஷண்ட்டை வர சொல்லுங்க. ஓகே சார். இந்த ஹாஸ்பிட்டல்ல நல்லா பாப்பாங்க, டாக்டர் ஃப்ரெண்ட்லியா பேசுவாங்க, அப்படி இப்படின்னு சொன்னாங்க. பாப்போம் எப்படின்னு. நம்மள பைத்தியமாக்குறதுக்கு எப்படி கூடி நின்று பேசிட்டு இருக்காளுங்க பாரு. பல்லு வேற வலிக்கி, இதுகளை சமாளிக்கவா என் பல்ல சமாளிக்கவான்னு தெரியல. இசக்கி,
ஏய் யார் நீ இங்கிட்டு உண்டா இருந்துட்டு என் பேரை சொல்லியே கூப்பிடுற? உங்க பேர் இசக்கி தானே? ஆமா. அப்படின்னா இசக்கின்னு தான் கூப்பிட முடியும். ஏய் என்ன குடுமி போட்ட பொண்ணே? அத்தை ஏன் அத்தை பிரச்சனை பண்றீங்க? அவ என் பேரை சொல்லி கூப்பிடுவா, நான் அமைதியா இருக்கணுமா? ஹாஸ்பிட்டல்ல அப்புறம் எப்படி கூப்பிடுவாங்க? முறை வச்சா கூப்பிடுவாங்க. ஹலோ தலைய விரிச்சு போட்ட பாட்டி, டாக்டர் உங்களை கூப்பிட்டாங்க, உள்ள போங்க. ஏய் என்னடி பாட்டிங்கிற? நீங்க தானே பேர் சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்க. போங்க பாட்டி உள்ள போங்க. பேசாம இருந்திருந்தா நம்ம பேரோட போயிருக்கோம். இப்ப பாட்டின்னு அசிங்கப்படுத்திட்டா. வாங்கத்த டாக்டரை பார்க்க போவோம். சரி ஊர்ல உள்ள மெண்டல் ஃபுல்லா நம்ம ஆஸ்பத்திரிக்கு தான் வருது. வள்ளி நீயும் கூட வா. போ போ நட வாரேன். மேடம் மேடம் நீங்க வெளியவே வெயிட் பண்ணுங்க. டாக்டர் ரூம்க்கு ஒரு ஆள் தான் கூட போகணும். அவங்க 2 பேர் போறாங்க. நீங்களும் உள்ள போயிடாதீங்க. வெளியவே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. சரிம்மா. சொல்லுங்க, இதுல யார் இசக்கி? இவங்க தான் சார் எங்க அத்தை. அவங்களுக்கு காலையில இருந்தே. போருங்க, நான் இசக்கி கிட்டே பேசிக்கிறேன். இசக்கி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன செய்யுது? இவன் தான் மெண்டல் டாக்டரா? இன்னைக்கு ஒரு வழி ஆக்கிடுவோம். சொல்லுங்க இசக்கி, உங்களுக்கு என்ன செய்யுது? அது வந்து பதட்டப்படாதீங்க. நீங்க இன்னைக்கு தான் முத எங்க ஹாஸ்பிட்டல் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா சார். ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நினைச்சு உங்க பிரச்சனையெல்லாம் சொல்லுங்க. நிஜமாவா சார்? உங்களை என் ஃப்ரெண்டு மாதிரி நினைச்சுக்கவா? நினைச்சுக்கோங்க. அது வந்துடா அத்தை. ஏய் கொஞ்ச நேரம் பேசாம இருமா. என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கேல. காலையில இருந்து ஒரே பிரச்சனைடா. என்ன பிரச்சனை? அத ஏன்டா கேக்குற? காலையில எங்க வீட்டு தண்ணி குழாயில தண்ணி வரல. அப்புறம் என் பேரன் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு ஒரே ஆடம். அது மட்டுமா என் மருமகளை ஆஸ்பத்திரி கூட்டு போ 100 தடவை சொன்ன பிறகு கூட்டு வரா. காலையில இருந்து எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? இசக்கி, நான் உங்க வீட்டு பிரச்சனையெல்லாம் கேட்கல. உங்க உடம்புக்கு என்ன பிரச்சனையோ அதை மட்டும் சொல்லுங்க. சரிடா. என் உடம்புக்கு பிரச்சனைனா விதவிதமா நிறைய சாப்பிடணும்னு ஆசையா இருக்குடா. ஆனா என் மருமக சாப்பிடவே விட மாட்டேங்க. நீ என் ஃப்ரெண்டு தானே, என் மருமகிட்ட சொல்லி நல்ல வெரைட்டியான சாப்பாடா வாங்கி கொடுக்க சொல்லு. ஐய, இது ஒருவேளை பைத்தியமா இருக்குமோ? மா இசக்கி, உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்காக என்ன பார்க்க வந்தீங்க? அது வந்துடா, உன் தலை எப்பவுமே மொட்டை மண்டையாவே இருக்குமாமே, அதுல முடிய முளைக்காதாமே, அதனாலதான் உன் தலைய பார்த்துட்டு போவோன்னு வந்தேன்டா. அத்தை ஏன் இப்படி லூசு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? வனிதா, இசக்கிக்கு பல்லு வலி தலைக்கு ஏறி ஏதோ மூளை பாதிச்சிருச்சின்னு நினைக்கிறேன். ஐயோ இது வேறையா? சும்மாவே இவங்களை சமாளிக்க முடியாது. மா, இவங்களை எதுக்கு இங்க கூட்டு வந்தீங்க? மெண்டல் ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க. என்னது மெண்டல் ஹாஸ்பிட்டலா? ஆமாமா, போ அங்க போ. அங்கதான் உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும். நீ தானடா மெண்டல் டாக்டரு? மெண்டல் டாக்டரா? பைத்தியம். நான் டெண்டல் டாக்டரு. டெண்டலா? ஆமாமா, இது பல் ஆஸ்பத்திரி. நான் பல் டாக்டரு. அத்தை உங்களுக்கு என்ன ஆச்சு? எல்லாம் உன்னாலதாண்டி. நீ தானே மெண்டல் ஆஸ்பத்திரி போவோன்னு சொன்ன. மெண்டல் ஆஸ்பத்திரியா? அத்தை நான் டெண்டல் ஆஸ்பத்திரின்னு சொன்னேன். டெண்டலா அப்படின்னா பல்ல ஆஸ்பத்திரி அத்தை. அட மட கழுத, அத முதையே தமிழ்ல சொல்லிருக்க வேண்டியதானே. சே, உன்னால நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். என்னாலயா? ஆமா, உன்னால இந்த மொட்டை டாக்டரையும் கஷ்டப்படுத்திட்டேன். ஐயோ டாக்டரு என்ன மன்னிச்சிடு. இதுக என்ன மெண்டல் ஆக்க போதுகளோன்னு நினைச்சு உங்ககிட்ட கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன். சாரி டாக்டரு. சரிதான். இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? காலையில இருந்து பல் வலிக்கி சார். பல் வலிக்கி கீழே விழுந்துட்டியாமா? ஐயோ, இது மெண்டல் ஹாஸ்பிட்டல் தானா? டாக்டரு சும்மா உள்ள வாங்க, எந்த பல் வலிக்குதுன்னு செக் பண்ணுவோம். நீ நல்ல மருமகதான். என்ன மெண்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க போறியோன்னு பயந்துட்டேன். நீ பல்லாஸ்பத்திரிக்கு தான் கூட்டு வந்திருக்க. பல்ல செக் பண்ணிட்டு வரேன். என்னத்த பல்லெல்லாம் செக் பண்ணிட்டாங்களா? பல்வலி சரியா போச்சா? நீ வேற, என் பல்லே போச்சு. என்னத்த சொல்றீங்க? இந்த மொட்டை டாக்டர் என் பல்ல புடுங்கிட்டாண்டி. என்ன சொல்ற இசக்கி? பல்ல புடுங்கியாச்சா? பல்ல செக் பண்றேன்னு சொல்லி வாயை திறக்க சொன்னா நானும் ஆணு திறந்தேன்.
பார்த்தா பல்ல புடுங்கி காமிக்கான். டாக்டர்கிட்ட கொஞ்சம் வாயா பேசின இசக்கி, அந்த கடுப்புல உன் பல்ல புடுங்கிருப்பாருன்னு நினைக்கேன். அட போடி, நானே வாயை திறக்க முடியாம பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன இசக்கி, இப்ப பல்வலி இருக்காதே? பல்லே இல்ல, பல்வலி இருக்காதானா கேக்குறீங்க? அந்த பல்லு சொத்த பல்லாயிடுச்சு. அந்த பல்லால பக்கத்துல உள்ள எல்லா பல்லும் பாதிக்கும். அதுக்காக தான் உங்களுக்கு அந்த பல்ல ரிமூவ் பண்ணிட்டோம். என்னது ரிமூவ் பண்ணீங்களா? பல்ல புடுங்கிட்டு? அதை தாமா நானும் சொல்றேன். பல்ல புடுங்கினால அந்த இடத்துல ஒரு 2 நாளைக்கு வலி இருக்கும். பயப்படாதீங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஜில்லுன்னு ஏதாவது சாப்பிடுங்க. ஐஸ்கிரீம், கூல் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிடுங்க. அப்புறம் 2 நாளைக்கு காரம் இல்லாத சாப்பாடு தான் சாப்பிடணும். தயிர் சாதம், பால் சாதம் அந்த மாதிரி சாப்பிடுங்க. காரம் கண்டிப்பா 2 நாளைக்கு சாப்பிடவே கூடாது. காரம் இல்லாத சாப்பாடா? என்னது காரம் இல்லாத சாப்பாடா? இசக்கிக்கு காரஞ்சாரமா சாப்பிட்டா தானே தொண்டையிலேயே இறங்கும். கண்டிப்பா உன் மாமியா 2 நாளைக்கு எந்த சாப்பாடுமே சாப்பிட மாட்டா. மாத்திரை 2 நாளைக்கு இருக்கு, அதை மட்டும் போட்டுக்கோங்க. மிச்சப்படி ஏதாவது தொந்தரவுனா வாங்க. எதுக்கு சார் அப்படியே ஒவ்வொரு பல்லா புடுங்கி விடுறதுக்கா? அத்தை சும்மா இருங்க. சார் உங்க ஃபீஸ்? மாத்திரை, பல் புடுங்கினது எல்லாத்துக்கும் சேர்த்து 550 ரூபா. என்னது 550 ரூபாயா? ஆமாமா. எதுக்கு 550 ரூபா கொடுக்கணும்? அத்தை டாக்டர் ஃபீஸ் கொடுக்க வேண்டாமா? சும்மா ரெடி. எதுக்குயா உனக்கு 550? பல்லு வலின்னு வந்தேன், செக் பண்றேன்னு கூட்டிட்டு போய் பல்ல புடுங்கிட்டு என் பல்லும் போச்சு, நான் உனக்கு 550 ரூபா வேற கொடுக்கணுமா? அந்த பல்ல புடுங்கினாதாமா அடுத்து உங்களுக்கு வலி இருக்காது. அதுக்காக என் பல்ல புடுங்கிருவியா நீ? அட என்னம்மா நீ, பல் செக் பண்ண மாத்திரம் நான் உன்கிட்ட கேட்டுட்டு தானே புடுங்கினேன். பல்லு சொத்தையா இருக்கு புடுங்கவா அப்படின்னு கேட்டதுக்கு மண்டைய ஆட்டின. நீ பல்ல புடுங்குவான்னு கேட்டியா? எனக்கு என்னையா தெரியும்? மூஞ்சிக்கு முன்னாடி பெரிய லைட்டை போட்டு வச்சிட்ட. இந்த பக்கம் அந்த லைட் வெளிச்சத்துக்கு ஓ மண்டை கிளார் அடிக்கி. கண்ணு கூசுதேன்னு மண்டை எங்கிட்ட அங்கிட்ட திருப்பினேன். அடுத்த நிமிஷமே வாய்க்குள்ள ஏதோ ஊசிய குட்டியா குத்துன. 2 நிமிஷத்துல பல்ல பிடிங்கி போட்டுட்ட. இப்ப பல்லு போனதும் இல்லாம 2 நாளைக்கு நான் சாப்பிடாதன்னு வேற சொல்ற. சாப்பிடாதன்னு எங்கம்மா சொன்னேன்? காரம் இல்லாத சாப்பாடா சாப்பிடுமா. காரம் இல்லாத சாப்பாட நீ சாப்பிடியா? நான் எதுக்கு சாப்பிடணும்? சரி சாப்பிடு. யார் வேண்டான்னா பல்லு புடுங்க நேரத்துல புண்ணு ஆறாது. திரும்பவும் நீ என்கிட்ட தான் வரணும். அப்போ ஒரு 500 ரூபாய் ஃபீஸை கொடுத்துட்டு போ. ஐயோ பல்லு வலிக்குது. பல்ல புடுங்க நேரத்துல வேற பஞ்ச வச்சு அமுக்கி வச்சிருக்கே. வாய் திறந்து பேச முடியலையேன்னு நானும் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். என் பல்ல புடுங்கி என்னை சாப்பிட விடாம ஆக்கி திரும்ப 500 ரூபா கொண்டு வந்து கொடுங்கிற. ஒன்னு ஏதாவது பண்ணணுமே. ஏமா நீங்க எதுக்குமா கூட வந்தீங்க? இப்படி பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காருக்கா. இவங்களை கூட்டிட்டு வெளியே போங்கம்மா. அத்தை வாங்க அத்தை, கிளம்புங்க. இசக்கி போதும், அளவுக்கு மீறி போயிடுச்சு, வா கிளம்புவோம். நான் எங்கேயும் வரமாட்டேன். நான் இப்பவே போய் இவன் மேல புகார் கொடுக்க போறேன். புகாரா? என்ன சொல்றா? போலீஸ்கிட்ட போயிருவாளா? ஒரு பல்ல புடுங்கினது குத்தமா? பல் டாக்டர் பிற நான் எதுக்கு இருக்கேன்? பல்ல புடுங்கறதுக்கு தானே. இதால நமக்கு பிரச்சனை தான். பேசி வெளியே அனுப்பி விடுவோம். இங்க பாரு இசக்கி, ஒரு பல்லுக்கு நீ பெரிய அக்கப்போர் பண்ணிக்கிட்டு இருக்க. கிளம்பு, இதோட உன் ஃபீஸ் கூட எனக்கு தேவையில்லை. வெளியே போ. யார பார்த்து வெளியே போன்னு சொல்ற? நீ என் பல்ல புடுங்கனது இல்லாம என்னையே நீ வெளியே போன்னு சொல்லிட்ட. இரு நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். நான் இப்பயே போய் உன் மேல புகார் பண்றேன். என்னம்மா சும்மா புகார் பண்றேன்னு? ஷோ, பாட்டி வாய் கொஞ்ச நாள்ல பொக்கவாயா ஆயிரும். இதுக்கு போய் பல்ல புடுங்கினதுக்கு நமக்கு தேவைதான். காசு வேண்டான்னு சொன்னாலும் போக மாட்டேங்கி. இப்ப என்ன பண்றது? இந்தாமா, உன் பல்ல புடுங்கினது என் தப்பு தான். 500 ரூபாய் இதுல இருக்கு, எடுத்துட்டு கிளம்பு. என்ன பொசுக்கான 500 ரூபாயை தூக்கி கொடுக்குறான்? பிடிமா, என் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே கிளம்பு. மெண்டல் ஹாஸ்பிட்டல்ங்கிறது சரியா தான் இருக்கு போல. இன்னும் ஏமா நிக்கிறீங்க? கூட்டிட்டு போங்க இத. இனி நீங்க 3 பேரும் என் ஹாஸ்பிட்டல் பக்கமே வந்துடாதீங்க. என்ன டாக்டர் இப்படி சொல்லிட்ட? வாரம் வந்து உன்னை பார்த்துட்டு போறோமே. நீ என் ஃப்ரெண்டு தானே? அத்தை இது உங்களுக்கே நல்லா இருக்கா? அதானே இவ்வளவு நேரம் போலீஸ்ல புகார் கொடுத்துருவேன் என்ன மிரட்டிட்டு இப்ப என்னமோ ஃப்ரெண்டா. கிளம்பு இசக்கி இங்க இருந்து. ஏ வளர்ந்த மாடே, என்ன சொல்ற? நான் எப்ப போலீஸ்ல புகார் கொடுத்துருவேன்னு சொன்னேன்? இப்பதானே புகார் கொடுத்துருவேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. புகார் கொடுப்பேன்னு தானே சொன்னேன், போலீஸ் நான் சொல்லவே இல்லையே. பிறகு யார்கிட்ட புகார் கொடுப்பேன்னு சொன்னீங்க? இந்த மொட்டையனோட அப்பா அம்மாட்ட. என்னத்த சொல்றீங்க?
ஆ, இவனுக்கு மாடியில தான் வீடாம்ல, அந்த குடுமி போட்ட பொண்ணு சொல்லிக்கிட்டு இருந்தா. அதான் இவனோட அப்பா அம்மாட்ட போய் புகார் கொடுத்துடலான்னு பார்த்தேன். ஆனாலும் இந்த மொட்டைக்கு அவங்க அப்பா அம்மா மேல ரொம்ப பயம் போல. நான் புகார் கொடுத்துருவேன்னு சொன்னோன்னே எனக்கு 500 ரூபா கொடுத்துட்டான் பாரு. சரி வாங்க, இவ்வளவு நேரம் பேசினது மூஞ்செல்லாம் வலிக்குது, தலை கூட கின்னு தெரியுது. போற வழியில ஒரு ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போவோம். 2 நாள் எப்படி காரம் இல்லாத சாப்பாடு சாப்பிட போறேனோ அதை நினைச்சாதான் கவலையா இருக்கு. டாக்டரு, கிளம்புறேன். உங்க அப்பா மட்டும் நான் எதுவும் சொல்ல மாட்டேன், நீ பயப்படாத என்ன? நான் ஒரு முட்டாளுங்க, ரொம்ப நல்லா படிச்சவங்க 4 பேரு சொன்னாங்க. நான் ஒரு முட்டாளுங்க. துடிக்கின்ற காதல் தும்மலை போன்றது, எப்பவும் வரலாம் எவர் கண்டா. ஆ, ஏய் லூசு லூசு, என்னடி ஆச்சு உனக்கு? வீட்ல எவ்வளவு வேலை இருக்கு, கூட மாட வந்து ஒத்தாசையா இருங்கண்ணா. இங்க மல்லாக்க படுத்துட்டு பாட்டா படிச்சிட்டு இருக்கீங்க. எவ்வளோ வேலையா? எனக்கு என்னடி வேலை இருக்கு? ஓ, உங்களுக்கு ஒரு வேலையும் இல்லையா? எனக்கு என்னம்மா வேலை இருக்கு? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையிலே கறி எடுத்து கொடுங்கன்னு கேட்ட. உனக்காக 6 மணிக்கே எந்திரிச்சு போய் கறி எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டேன். வேற சமையலுக்கு தேவையான எல்லா ஜாமானும் இருக்கு, கடைக்கும் போக வேண்டியில்லைன்னு சொல்லிட்ட. இன்னும் வேலை இருக்குன்னா என்ன வேலை சொன்னாதானே தெரியும். ஓ, சொன்னாதான் வீட்ல என்ன வேலை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமோ? நீங்களா கூட மாட வந்து எந்த வேலையும் பார்க்க மாட்டீங்க என்ன? புரியலையே. அங்கிட்டு தள்ளுங்க. எங்கிட்டு? இந்த பக்கம் தள்ளி விட்டுறவா? கையெடுங்க கையெடுங்க, தள்ளி விட்டு தொலைச்சிடாதீங்க. நீ தானடி அங்கிட்டு தள்ளுங்கன்னு சொன்ன. ஐயோ, கட்டில அங்கிட்டு தள்ளி உட்காருங்கன்னு சொன்னேன். காலையில கறி எடுத்து கொடுத்தா போதுமா? கூட மாட கறியை நறுக்கி கொடுக்க, மசாலா அரைச்சி கொடுக்க, அப்படி வேலை செஞ்சா நமக்கும் ஈஸியா இருக்காது? ஞாயிற்றுக்கிழமை இவங்க மட்டும் ரெஸ்ட்ல இருப்பாங்களா, நாம மட்டும் எப்பயும் போல வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? கூட மாட வேலை பார்த்து கொடுங்கன்னா புரிய மாட்டேங்குது, உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு நாமளும் இப்படியே உட்காந்துக்கிட்டே இருப்போம், எப்படி எல்லாரும் சாப்பிட்றாங்கன்னு பார்க்கலாம். பாலா, ஏய் பாலா. என்னையா என்ன? என்னடி திடீர்னு வாயா போயாங்கிற? நான் உன் புருஷன்டி. அதுக்காக எனக்கு கோபம் வந்தா அப்படித்தான் பேசுவேன். ஓ, கோபத்துல இருக்கீங்களா? சரி 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 சரி. எதுக்குமா, என்னாச்சு? ஏன் கோபத்துல இருக்க? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது. சரி, இப்ப என்ன பண்ணணுங்கிற? நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, இன்னைக்கு நான் ஒரு வேலையும் பார்க்க மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமைனா எனக்கும் ரெஸ்ட் வேணும், அதனால நான் இன்னைக்கு ஒரு வேலையும் பார்க்க மாட்டேன். முக்கியமா சமையல் வேலை. என்னடி சொல்ற? இன்னும் கொஞ்ச நேரத்துல பசிக்க ஆரம்பிச்சிருமே. அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னைக்கு ஒரு நாள் நான் எந்த வேலையும் பார்க்க கூடாதுன்னு ஒரு முடிவுல தான் இருக்கேன். உங்களுக்கு பசி எடுக்கும்னு நினைச்சா நீங்க போய் சமைச்சு சாப்பிடுங்க, அப்படியே எனக்கு சேர்த்து சமைச்சு கொண்டு வாங்க. என்னடி இப்படி சொல்லிட்ட திடீர்னு? இப்படி ஒரு முடிவெடுக்க என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமா? காரணமா? காரணம் மிச்ச நாளாவது நார்மல் சமையல் ஈஸியா வேலை முடியுது. ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டா கறி மீன் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்றீங்க. எல்லாத்தையும் கிளீன் பண்ணி கழுவி சமைச்சு அப்பா. அதை விட சமையல் முடிஞ்சவொடனே அடுப்பெல்லாம் கிளீன் பண்ணி எல்லா பாத்திரத்தையும் கழுவி முடியல. பாலா, இவ்ளோ கஷ்டப்படுறியாமா ஞாயிற்றுக்கிழமைனா? ஆமா. ச்சே, இவ்ளோ நாளா இது எனக்கு தெரியாம போச்சே. தெரிஞ்சிருந்தா எனக்கு கூட மாட வேலை பார்த்து கொடுத்துருப்பீங்களா? இல்ல இல்ல, வாரம் கறியே வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன். அட எருமைங்க, என்ன இப்படி சொல்லிட்டீங்க? ஆமா, இனி ஞாயிற்றுக்கிழமையானா கறி கிடையாது. என்னங்க சொல்றீங்க? ஆமாமா, கறி எடுத்து சமைக்கிறது தான் கஷ்டங்கிற. இனி வாரம் கீரை எடுத்தாரேன், அது ஈஸியா சமைச்சிடலாம். அட பாவி மனுஷா, கூட சேர்ந்து வேலை பார்ப்பாருன்னு நான் இவ்வளவு பேச்சு பேசுனா கறியே கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. ஐயே, ஞாயிற்றுக்கிழமைனா கறி சாப்பிடாம எப்படி இருக்க முடியும்? நான் சமைக்க பிளான் பண்றியா நீ? இரு இப்போ இருக்கு உனக்கு. என்ன இவர் வாட்டுக்கு கிளம்புறாரு? என்னங்க எங்க போறீங்க? இருமா, இதோ என் தங்கச்சி வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். என்னது, உங்க தங்கச்சி வீட்டுக்கா? இப்ப என்னத்துக்கு அவ வீட்டுக்கு போகணும்? நீதானம்மா சமைக்க முடியல, இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்க போறேன்னு சொன்ன. அதுக்கு அவ வீட்டுக்கு இருக்க போறீங்க? அங்க போய் திங்க போறீங்களா? நீ டெய்லி உங்க தங்கச்சியை சமைச்சு கொடுத்துருவாளா உங்களுக்கு? என் தங்கச்சி வீட்டுக்கு சாப்பிட போலமா. பிறகு கறி வீட்ல இருக்கு, நீ வேற இன்னைக்கு சமைக்க மாட்டேன்னு சொல்லிட்ட. கறி வீணா போயிரும்ல, அதான் என் தங்கச்சிட்ட போய் கொடுத்துருவோன்னு பாக்கேன். இருமா, போயிட்டு 1 மணி நேரத்துல வந்துடுறேன். ஐயோ, 1/2 கிலோ
ஆட்டுக்கறி அவளுக்கு கொண்டு போய் கொடுக்கவா? என்ன பண்றது கடவுளே? நாம வேலை பார்க்க கூடாதுன்னு ஒரு பிளான் பண்ணி பேசினா இது வேற ஒரு பிளான்ல போய்கிட்டு இருக்கு. இந்த மனுஷன் வேற தங்கச்சிக்கு இன்னொன்னு சந்தோஷமா கொண்டு போய் கொடுப்பாரே. என்னங்க என்னங்க நில்லுங்க ஒரு நிமிஷம். ஆஹா சிக்கிட்டா, என்னடா பாலா கண்ணு? உங்க தங்கச்சிட்டெல்லாம் கொண்டு போய் கறியெல்லாம் கொடுக்க வேண்டாம். கஷ்டப்பட்டு காலையில 6 மணிக்கே எந்திரிச்சு போய் எடுத்துட்டு வந்தீங்க. நீங்க சாப்பிடலாட்டி மனசுக்கு கஷ்டமா இருக்கும். இன்னைக்கு ஒரு நாள் நானே உங்களுக்கு சமைச்சு கொடுத்துறேன். ஐயோ வேண்டாம் பாலா, இன்னைக்கு ஒரு நாள் தான் நீயும் ரெஸ்ட் எடுப்ப. இருக்கட்டுமா, எதுக்கு நீ போய் கஷ்டப்பட்டுட்டு? இதுல என்னங்க கஷ்டம் இருக்கு? கொஞ்ச நேரம் ஆகுமா? நான் சமைச்சிட்டு வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிறேங்க. இருங்க, 1 மணி நேரத்துல உங்களுக்கு சூடா கறி குழம்பு வச்சு இட்லி அவிச்சு கொண்டு வரேன். பாலா ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. எனக்காக நீ ரெஸ்ட் கூட எடுக்காம சமைச்சு தாரேங்கிற பாத்தியா? உன்னை கட்டிக்கிட்டதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணுமா? நிஜமா வாங்க? ஆமாண்டா பாலா. சரிங்க, நீங்க போய் படுத்துக்கோங்க. நான் சமையல் முடிஞ்சதும் உங்களை கூப்பிடுறேன். சரிம்மா. என்னை கட்டிக்கிட்டதுக்கு புண்ணியம் பண்ணிருக்கணும்னு சொல்லிட்டாரு. கொஞ்சம் ஏமாந்திருந்தா கூட இனி யாரும் நம்மள சமைக்க வச்சிருப்பா. எப்படியோ அத இதன் பேசி தப்பிச்சிட்டோம். நாமெல்லாம் யாரு? எனக்கு ராஜாவா நான் வாழுவேன். என்ன நாம சமைக்க வந்துட்டோம்? இந்த ஞாயிற்றுக்கிழமை நாமளும் ரெஸ்ட் எடுப்போம்னு நினைச்சேன். ஆனா இந்த மனுஷன் அதை இதன் பேசி நம்ம மனசையே குழப்பி விட்டு நம்மளையே சமைச்சு தாரேன்னு சொல்ற அளவுக்கு வச்சிட்டாரு. ஞாயிறு மதியம் சமையல் உனது விரும்பி நீ சமைத்திடுவாய், வேடிக்கை பாரென்று என்னை அமர்த்தி துணிகளும் துவைத்திடுவாய். இதெல்லாம் வெறும் படத்துல மட்டும்தான். நிஜத்துல பாட்டை படிச்சுட்டு போக வேண்டியதான்.